9ஆம் வகுப்பு. பெண்மை. அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மைத்தன்மையும் உறுதியும் மிகுந்தும் தன்னல மறுப்பு சகிப்புத் தன்மையும் இயல்பாய் அமைந்தும் இன்ப சொரூபமாய் தாயாய் நின்று தரணியை தாங்கும் தாரமாய் வந்து தளர்வை போக்கும் உடன்பிறப்பாகி உறுதுணை புரியும் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அயலார்த்தமுக்கு அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும். வே. ராமலிங்கனார். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, பெண் தாய், மனைவி, தமக்கை, தங்கை, மகள் போன்ற பல்வேறு வடிவங்கள்ல குடும்பத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் ஆதரவாக இருப்பவள். அன்பு, அடக்கம், பொறுமை, உண்மை, தன்னலமின்மை, நாணம் ஆகியவை பெண்மையோட உயர்ந்த பண்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடும்ப நலனை பேணி அனைவரிடமும் அன்பு செலுத்தி வாழ்வதே பெண்மையின் சிறப்பாகும் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய பொருள். ஆசிரியர் குறிப்பு. கவிஞர் வே. ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் பிறந்தார். வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் அவர்களுடைய பெற்றோர் பெயர். இவர் கவிதை போட்டிகள்ல பல பங்கேற்று பரிசுகள் பெற்றார். தமிழக அரசுடைய அரசவை கவிஞராக திகழ்ந்தவர். நடுவண் அரசு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது. இவர் காந்திய கவிஞர் என்று பெருமையுடன் வழங்கப்படுகிறார். இவரின் காலம் கிபி 1888 முதல் 1972 வரை. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து தெய்வ திருமலர், தமிழ் தேன்மலர், காந்தி மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர் மலர், புகழ் மலர், திருநாள் மலர், சிறுகாப்பிய மலர், இசை மலர், அறிவுரை மலர், பல்சுவை மலர் ஆகிய தலைப்புகள்ல கவிதைகள்லாம் அமைந்திருக்கு. இந்த பாடல் சமுதாய மலர் என்னும் தலைப்பில இடம்பெற்றிருக்கு. இவர் இயற்றிய படைப்புகள் இசை நாவல்கள் 3, கட்டுரைகள் 12, தன் வரலாறு 3, புதினங்கள் 5, இலக்கிய திறனாய்வுகள் 7, கவிதை தொகுப்புகள் 10, சிறுகாப்பியங்கள் 5, மொழிபெயர்ப்புகள் 4.